இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சிலிண்டரை பற்ற வைக்க போகிறோம். இப்போது அடுப்பு போட போகிறோம். அடுப்பு போட போகிறோம்ல, இந்த சிலிண்டரை போட போகிறோம். சரி, ஆயில் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஆயில் கொஞ்சமாக ஊற்றியாச்சு. எண்ணெய் காயட்டும் ஒரு 5 minutes. ஒன்று முழுசாக போட்டாச்சு. அடுத்து சின்ன வெங்காயத்தை நம்ம தேவையான போட்டுக்கலாம். நான் எங்கள் வீட்டில் ஒரு 5 பேருக்கு சேர்த்த மாதிரி போடுறேன். போட்டுட்டு இதை பொன்னிறம் வர அளவுக்கு வதக்கணும். இதை வதக்கும் போதே அந்த ஸ்மெல்லு வாசம் வர ஆரம்பிச்சிடுச்சா, அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், தக்காளியை போடுறோம். தக்காளியை போட்டு நல்லா தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் நம்ம பண்ணணும். இதில் கொஞ்சம் தக்காளி மசிகிற எடுக்கிறாங்க. கல் உப்பு போட்டுக்கணும். கல் உப்பு போட்டால் டக்குன்னு கொஞ்சம் மசிக்கணும். நான் எப்போதுமே வந்து இது வதக்கும் போது என்ன செய்யணும், தேங்காவை போட்டுக்கலாம். தேங்காய் போடும்போது தேங்காய் அவ்வளோ சீக்கிரம் செத்து போகாது குழம்பு. அதே போல் டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். எனக்கு பிடிச்சிருக்கும், அவங்களுக்குலாம் பிடிக்குதா என்னன்னு தெரியல. நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக அந்த எண்ணெயோடு சேர்த்து வதக்கும் போது. என்கிட்ட மிளகாய்த்தூள் தான் அரைச்சி வச்சுருப்பேன், குழம்பு மிளகாய்த்தூள். இப்போ வந்து என்கிட்ட தீர்ந்துடுச்சு. அதனால என்னென்னா நான் ஆச்சி மிளகாய்த்தூள் வாங்கியிருக்கேன், குழம்பு மிளகாய்த்தூள். அதை தான் ஆட் பண்ணுறேன். அதில் கொஞ்சம் ஏன்னா காரம் அந்த உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டு, எனக்கு கொஞ்சம் காரம் தேவைப்படும். போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும். நல்லா வதக்கணும். அந்த எண்ணெயோடையே போட்டு வதக்கணும்னாக்கா நல்லா நம்ம எவ்வளோக்கு எவ்வளவு வதக்கணுமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். ஓகே, இந்த பதத்தில் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை நைஸாக அரைக்கணும் மிக்சியில் போட்டு. ஓகே, நான் அரைச்சிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி அதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி இதை வந்து எண்ணெயில் பொரித்து எடுத்துடணும். லைட்டாக எண்ணெயில் வதக்கி எடுப்போம்ல, அதே போல் வதக்கி எடுக்கணும். அப்போ தான் வந்து அந்த ஒரு வாசம் அதெல்லாம் வராது, நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அந்த கசப்புத்தன்மை இருக்காது. என் சமையலுக்கு இன்னொரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பேசுறியா? ஏதாவது பேசு, தலையெல்லாம் ஆட்டக்கூடாது. இதை வதக்க ஆரம்பிச்சுட்டேன். அவங்க வந்து வெக்கப்படுறாங்க, வீடியோவில் வர்றதுக்கு மேக்கப் பண்ணிட்டு தான் வரணும் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலி நமக்கு நேச்சுரல் தான் அழகு, பியூட்டி. அவங்ககிட்ட சொல்லுங்க, நான் மேக்கப் பண்ணிட்டு தான் வருவேன் அப்படிங்கிறாங்க. அப்படியே மயிலே வாங்கிட்டு வந்து பேச மயில நான் மட்டும் தனியாக பேசிட்டு இருக்கேன்னு வச்சுக்க போகிறாங்க. ஆமாம், சோசியல் மீடியாவை பொறுத்தளவு வந்து நம்ம பியூட்டியாக இருந்தால் தான் பார்க்குறாங்க. கொஞ்சம் அழுக்காக இருந்தாலே தள்ளி விட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி எல்லாருமே அப்படி தான். ஓகே, இதை வதக்கி எடுக்கிறோம். இது என்னக்கா பண்ணணும், இதை வறுத்துனா ரொம்ப இல்லை, பச்சையும் இருக்கணும். லைட்டாக எண்ணெயில் போட்டு இல்லை இப்படி அப்படின்னுட்டு இப்படி எடுத்துடணும். இது எதுக்காக நம்ம போடுறோம்னாக்கா அந்த கசப்பு தன்மை இருக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது, சாப்பிடவே பிடிக்காது. இப்படி செஞ்சு போட்டோம்னா நம்ம அவங்களுக்கு சாப்பிட பிடிக்கும். யாராக இருந்தாலுமே சாப்பிடாதவங்களே கிடையாது, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு. அடுத்து புளிக்கரைசல் கவனமாக கவனிச்சிக்கலாமா, வெந்தயத்தை போடணும். அப்புறக்கா அடுத்து வந்து லைட்டாக சீரகம், அப்புறம் அடுத்து வெங்காயம், சின்ன வெங்காயம். நீங்கள் பெரிய வெங்காயம் வேணும்னா போடலாம். என்கிட்ட வந்து உரிச்சது எக்ஸ்ட்ரா இருந்துச்சு குழம்புக்கு, அதனால அதை போட்டுக்கிட்டேன். நான் முன்னாடியே உரிச்சு வச்சுட்டேன், அதனால இதை போட்டுட்டேன். சின்ன வெங்காயம் போட்டாச்சு. சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். ஈஸியாக முடிஞ்சிருச்சு குழம்பு, அவ்வளோதான் சிம்பிள். ரொம்ப 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 ஈஸி. இந்த அடுத்து கருவேப்பிலை சரி போட்டுறாங்க. கருவேப்பிலையை போட்டுட்டு நல்லா 2 வதக்கணும்.
அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய் கம்பல்சரி போடணும். பச்சை மிளகாய் போடும்போது கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா பச்சை மிளகாய் போடுறது நல்லது. எத்தனை பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும்? நம்ம அது ஒவ்வொருத்தர் காரத்தை பொறுத்து இருக்குது பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறது. ஏதாவது ஃபஸ்ட் டைமாக வீடியோ போடுறோம், அதனால நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. எனக்கு தெரிஞ்சதை போடுறேன். அதே போல் வீடியோ கிளாரிட்டி இல்லைனாலும் நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க. ஏன்னா மொபைல் அந்த மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. நம்மளுக்கு கோழி உண்டாஇருந்தாலும் குழம்பு ருசியாக இருக்கணும்ல, அதுதான். ஓகே, அதை போட்டாச்சு. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க ஃப்ளேவர், இதை கூட நான் வந்து அது என்னது புளி கரைசலையும் சேர்த்துட்டேன். அவ்வளோதான், குழம்பு ரெடி. நம்மளுக்கு இது கொதிக்கணும். அடுத்து தண்ணி உங்களுக்கு தேவையான அளவு தண்ணியை வச்சிங்க. கொஞ்சம் திக்காக கிரேவியெல்லாம் வைக்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். தண்ணியாக இருந்தால் குழம்பு அவ்வளோவா டேஸ்ட் இருக்காது. நல்லா கொஞ்சம் திக்காக இருக்கணும். நான் கொஞ்சம் நிறைய வச்சுருக்கேன், ஏன்னா எங்கள் அக்காவுக்கும் கொடுத்து அனுப்பலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில், எல்லோரும் டேஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் வச்சாச்சு. ஓகே, இருமா ஒரே நிமிஷம். தொலைச்சிக்கணும். இது போட்டாச்சு, அவ்வளோதான், மேட்ரு முடிஞ்சது. இதில் வந்து சுண்டைக்காவை எடுத்து கொட்டணும். லைட்டாக கொதி வரும்போது சுண்டைக்காய் எடுத்து கொடு. ஃபைனல் அவுட்புட் நான் வந்து முடிஞ்சது இது கொதிச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன். மூடி போட்டாச்சு. அடுத்து வந்து இதை எடுத்து விடணும். எடுத்துட்டு கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இதை எடுத்து நம்ம கொட்டிடலாம். ஓகே, குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இதெல்லாம் வெந்து வேக வரட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். மறுபடியும் மூடி வச்சிடலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் குழம்பு.